ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டெக் கொஸ்டின் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது Samsung Galaxy M55 கூடிய சீக்கிரமே லான்ச் ஆக போகுது. அதோட ஸ்பெக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே சமயம் இது யாருக்கு செட் ஆகும், யார் வாங்கலாம், என்ன பிரைஸ், இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். கூடவே நிறைய சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளேல ஆரம்பிப்போம். ஸோ Samsung யூஸ் பண்ணுற எப்பயுமே அதே அந்த 6.67 inch AMOLED டிஸ்பிளே தான். 100 Hz refresh ரேட்டோட வரப்போகுது. இது 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா அப்படிங்கிறது வந்து இருக்க போகுது. இது 50 மெகாபிக்சலாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்கு. ஆனால் மேக்ஸிமம் 32 தான் வர வாய்ப்பு இருக்கு. இது வந்து 4K ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் இருக்கும். 4K 30 fps வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இன் டிஸ்பிளேவா தான் இருக்கும். ஆனால் எனக்கு சைட் மூவ்மெண்ட் பிடிக்கும். நெக்ஸ்ட் பேக்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று தான் ஓரளவுக்கு ஒர்த்தா தெரியுது. 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், அடுத்து ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு, அடுத்து ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ. ஸோ எனக்கு இந்த 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு, 5 மெகாபிக்சல் மேக்ரோ, 5 மெகாபிக்சல் டெப்த்னு அந்த Samsung M51 கொடுத்த அந்த கேமரா செட்டப் தான் கொஞ்சம் ஒர்த்தா தோணுச்சு. ஸோ இப்போ வரைக்குமே ஒரு அந்த 8 மெகாபிக்சல் வச்சு என்னடா பண்ண முடியும், ஒரு 12 ஆச்சு கொடுங்க அப்படின்னு தான் நானும் எதிர்பார்க்குறேன். ஒவ்வொரு அப்டேட்லையும் அந்த கேமரா ரிப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு. ஸோ இதுக்கு 3 கேமரா கொடுக்கறதுக்கு பதிலாக 2 கேமரா நல்லா தரமாக கொடுத்துட்டு போயிடலாம். ஐடியா தெரியாத பசங்களாம் இருக்கானுங்க. ஸோ இன்னமும் அந்த கேமரா கவுண்ட் வச்சு தான் ஃபோன் வாங்குறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க போல. இப்போல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. 2 கேமரானாலும் ஒர்த்தாக இருந்தால் தான் வாங்குறாங்க. நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்த்தோம்னா இதுலேயும் கொஞ்சம் டவுன் கிரேட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் 7000 ஆரம்பிச்சது M50 சீரிஸ், இப்போ வந்து 5000க்கு வந்துருச்சு. 6000 கொடுத்துருக்கலாம். அதுதான் அந்த மான்ஸ்டர் அப்படிங்கிற பேருக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறது பேட்டரி தான். 6000 கிடையாது, இதில் 5000 mAh தான். ஸோ பட் உங்களுக்கு வந்து சார்ஜிங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 5000 வாட்ஸ் 45 வாட்ஸ் சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. சார்ஜர் தருவாங்களான்னு தெரியாது, சப்போர்ட் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் சார்ஜரும் தரமாட்டானுங்க. உங்களுக்கு வந்து சார்ஜர் வந்து தனியாக தான் வாங்கணும். ஸோ சிம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு டுவல் சிம் 5G சப்போர்ட்டோட இருக்கும். ஹைபிரிட் ஸ்லாட் தான். உங்களுக்கு வேணும்னா ஒரு சிம் எடுத்துட்டு ஒரு மெமரி கார்டை போட்டுக்கலாம். 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே ஸ்டோரேஜ் அண்ட் டைப்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 12256 அப்படின்னா 8128ங்கிற 2 வேரியன்ட் இருக்கும். இதில் LPDDR4X RAM, அப்புறம் UFS 3.1 ஸ்டோரேஜ். இதுதான் மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இருக்கு. LPDDR5 வரதுக்கு ரொம்பவே டவுட் தான். ப்ராசரை பொறுத்த வரைக்கும் Snapdragon 7 Gen 1. ஸோ இப்போ காம்படிஷன் பார்த்தீங்கன்னா 7 Gen 3, 7S Gen 3 போயிருச்சு. எப்படி பார்த்தாலும் 7 Gen 1 பர்ஃபார்மன்ஸ் அதிகமான ப்ராசர் தான் இந்த காம்படிஷன்ல இருக்கு. இருந்தாலும் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. அது அவங்களோட அப்டேட்ஸ். ஸோ 5 இயர்ஸ்க்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்ஸ், 5 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் ஃபோன் முதல் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா நானே இப்போ 4 இயர்ஸ் இந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணிருக்கேன், M51. ஸோ 2 வருஷம் அப்டேட் கொடுக்குற ஃபோன், 5 வருஷம் அப்டேட் வந்தால் நல்ல விஷயம் தான். ஸோ எப்படியும் ஒரு 6 வருஷத்துக்காச்சும் யூஸ் பண்ணிடலாம். அப்படியே கலர் வேரியன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு லைட் கிரீன் கலர் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ப்ளூயிஷான ஒரு டார்க் பிளாக் இருக்கு. ஐ ப்ரிஃபர் தட் பிளாக் கலர். இதோட பிரைசிங்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு 30K 27K கார்டு ஆஃபரோட இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும். இதோட காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெவியா இருக்கு. ஒரு 25,000க்கு நாடு CE4ங்கிறது வந்து லான்ச் ஆகும் போது அது 7S Gen 3 வருது. நாடு 4னு பார்த்தீங்கன்னா நமக்கு Snapdragon 7 Gen 3 லான்ச் ஆகுது. அது வந்து ஒரு 30K பக்கம் வந்துடும். அப்படிங்கிறப்போ காம்படிஷன் ஹெவியா இருக்கு. இதை ஜஸ்டிஃபை பண்றது அந்த அப்டேட்ஸ் மட்டும் தான். ஸோ நீங்க ஒருவேளை நல்ல ஃபோன் வாங்கணும், அது வந்து பர்ஃபார்மன்ஸ்ல ஹெவியா இருக்கணும், அதே சமயம் உங்களுக்கு ஒரு 2 வருஷத்துல நீங்க அடுத்த ஃபோன் மாத்திடுவீங்க அப்படிங்கும்போது நீங்க வந்து காம்படிஷன்ல இருக்க ஃபோன் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணணும், அப்டேட்ஸ்ல கன் மாதிரி இருக்கணும், சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் நான் என்ன யூஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியும், எனக்கு அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் தேவையில்லை, நார்மல் யூசேஜுக்கு தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் பக்காவாக இருக்கும். இதுவும் பர்ஃபார்மன்ஸ்லையும் குறைச்சதில்லை, நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ காம்படிஷனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறதான், அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனல் விஷயமா நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க, நான் கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சதுனால கமெண்ட்ஸில் சொல்லுங்க, நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா அடுத்த ஷார்ட்ஸ்லேயே கூட அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்க, நம்ம ஒரு கம்யூனிட்டியாக க்ரோ ஆகணும். இதுதான் என்னோட ஆசை. ஸோ நீங்கள் எங்கிருந்து வேணாலும் எனக்கு என் கூட கம்யூனிகேட் பண்ணலாம். நீங்கள் Instagram, YouTube கமெண்ட்ஸ் எதுலேருந்து வேணாலும் இன்ட்ராக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவேன். யூடியூப்பை பொறுத்தவரை நீங்கள் கமெண்ட் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் எனக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வருது. ஸோ அதனால் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஃபோனை செக் பண்ணி பாருங்க, நான் கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணியிருப்பேன். நான் இன்னும் நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கேன். நான் வந்து இன்னும் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய பிளான் வச்சிருக்கேன். ஸோ நீங்களும் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படிங்கும்போது நம்ம எல்லாம் சேர்ந்தே க்ரோ ஆகலாம். வாட் டவுட்ஸ் உங்களுக்கு என்ன இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஃபீல் ஃப்ரீ. நானும் ஒரு 4% தான், 800 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை பார்க்காம சேனல் ஒரு பெருசு அப்படின்னு நினைக்க வேணாம். சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை பார்த்துட்டு சேனல் ரொம்ப சின்னதுன்னு நினைக்க வேணாம். ஸோ அதுக்கு நான் கேட்காம இருக்க முடியாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.